ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करभावकै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावकै। ॐ शान्ति शान्ति शान्तिः। உபதேச சாரம். முதல் பாடல். கர்த்ருராக்ஞயா ப்ராப்யதே பலம் கர்ம கிம் பரம் கர்மதஜ்ஜடம். ரமணர் உபதேச சாரத்துல 4 டாபிக்கா பிரிச்சு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் கர்மயோகம் டாபிக் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பக்தி யோகம், அந்த டாபிக்கும் முடிஞ்சது. இப்போ அஷ்டாங்க யோகம் அல்லது தியானம், அந்த டாபிக் பத்தி பேசுறாரு. இது வேதத்தில் சொல்லப்பட்ட 3 டாபிக்க இவர் அந்த ஞான நிஷ்டையில் இருந்து பாடின பாடல். அதுல இப்ப கடைசி பாடல் தியானத்துல நம்ம கடைசி பாடலுக்கு வந்துட்டோம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ஞான மார்க்கத்துக்குண்டான பாடல்கள். இப்ப நான் பார்க்க வேண்டியது 16வது பாடல். சோ நம்மளுடைய 3வது டாபிக்ல கடைசி பாடல், தியான யோகத்துல கடைசி பாடல், அஷ்டாங்க யோகம் சொல்லலாம். ஏன்னா பதஞ்சலி தான் அவரு இங்க கோட் பண்றாரு. படிக்கிறேன். திருஷ்யவாரிதம் சித்தமாத்மனக சித்வதர்ஷனம் தத்வதர்ஷனம். தத்துவதர்ஷனம் எது? சித்வதர்ஷனம் தத்வதர்ஷனம். அவர் என்ன சொல்றாரு இதுல? அதோட சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த திருஷ்யவாரிதம் அப்படின்னா, திருஷ்யம்னா நம்ம திருக்குங்கிறவன் பார்க்கிறவன், திருஷ்யம்ங்கிறது பார்க்கப்படுகின்ற பொருள். திருஷ்ய விவேகம் சொல்ற அடிக்கடி பார்த்திருக்கோம். இவர் சொல்றது திருஷ்யம். திருஷ்ய வாரித்தம் அப்படின்னா பார்க்கப்பட பொருள்களிலிருந்து, வாரித்தம்னா மீட்கப்பட்ட, சித்தம் மனம். எங்கிருந்து மீட்கப்பட்ட மனம்? பார்க்கப்பட்ட பொருள்களிலிருந்து வாரித்தம்னா மீட்கப்பட்ட சித்தம் மனம். மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நான் விளக்கப்பட சொல்றேன். அப்படின்னா என்ன? பார்க்கப்பட்ட பொருள்களிலிருந்து மனதை மீட்டல் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் அதை பத்தி சொல்றாரு. மீட்டு மனதை மீட்டுட்டோம்னா அது எங்க இன்னொரு பக்கம் இருக்கணும் இல்லையா? ஆத்மனக சித்த தர்ஷனம், சைத்தன்யமான ஆத்மாவில் அது நிலை பெறுதல், அனுபூதி அங்கு நிலை பெறுதல். மனம் பார்க்கப்பட பொருள்களில் இருந்து மீட்டு வந்து மனதை எங்க கொண்டாந்து உட்கார வைக்கிறது? ஆத்ம தத்துவத்தில், சைத்தன்ய சொரூபத்தில். இதுவே பிரம்ம தர்ஷனம். அதாவது ஹோல் வேதாந்தத்தை ஒரே ஒரு லைன், திஸ் அவங்களுடைய எஃபிஷியன்சி, எக்ஸலன்சின் அந்த ஞான நிஷ்டை. அவ்வளவுதான், முடிஞ்சது. பிரம்ம தர்ஷனம் எவ்வளவு நம்ம பிரம்ம தர்ஷனம், பிரம்ம தர்ஷனம் என்ன? பிரம்மனை பற்றிய ஞானம், அறிதல் தான் தர்ஷனம். அது பிரம்மம்னு ஒரு ஃபிகர் இப்படி நிக்காது, நாம அதை பாக்குறது அல்ல. இங்க இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பொருள் பிரம்மமாக காட்சி அளிக்குமானா அதுவும் கிடையாது. பிரம்மனை பற்றிய அறிவு தான், அதான் தர்ஷனம்னு அறிவுங்கிறார். ரொம்ப ஈஸியா சொல்றாரு, பட் ரொம்ப எக்ஸலன்ஸ் இன் நாலேஜ் தான் இது புரிஞ்சுக்க முடியும். இவருடைய டீச்சிங் டெக்னாலஜியை பார்த்தீங்கன்னா, வேதத்தில் சொல்லப்பட்டதே இவர் அந்த ஞான நிஷ்டையிலிருந்து வேதத்தில் யூஸ் பண்ணாதன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்றது, வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களில் நல்ல ஆழமாக அந்த இடத்துல நின்று இவர் அதை வேறொரு நோக்குல, வேதம் சொல்வதையே எந்த விதமான மாற்றம் இல்லாமல், ஆனா பட் வேறொரு நோக்கில் பிரம்மனை டிஃபைன் பண்றாரு. பியூட்டிஃபுல். அதை மனதை வச்சே நீ எங்க இறைவனை பற்றி தத்துவத்தை அறிவதற்கு நீ எங்கேயும் போக வேண்டாம், உன்னுடைய தாட்டுக்குள்ள வா. அதுதான் இவருடைய டீச்சிங்கே. உன்னுடைய எண்ணத்துக்குள்ள வா, எண்ணத்துக்குள்ள எண்ணத்தை பிரிச்சு அறிதல். பிரம்ம தத்துவம் மனதில் எண்ணத்தில் தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது.
அப்போ நம்ம இதை எப்படி பிரிச்சு அறியறது, மனதுக்குள்ள இருக்கிற எண்ணங்களில் பிரம்மனை எப்படி காண்பது அப்படிங்கறத இவரோட டீச்சிங். இவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோகத்துல இருந்து அடுத்த ஸ்லோகம் இதோட ரிலேக்ட் ஆனதுதான், பட் அது ஞான இதுக்கு நம்ம போயிடுவோம். இவர் என்ன சொல்றாரு, பார்க்கப்படும் பொருள்களில் இருந்து மீட்ட மனம் அப்படின்னா என்ன? கண்ணை மூடி உட்கார்ந்து பார்க்காம இருத்தல் அல்ல. ஏன்? வாசனையிலிருந்து பொருள்கள் வரப்போகுது. நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா பார்க்கப்பட்ட பொருள் இருந்து மனதை மீட்டரலாம், ஈஸி தான். கண்ணை மூடிட்டு காதை அடைச்சிட்டு எந்த விதமான ஞான எந்திரிகளும் செயல்படாமல் ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கப்பட்ட பொருள்கள் இருந்து மீட்ட மனம் நாம் நினைச்சுக்கிறோம். ஆனா உள்ள யார் இருக்கா? சித்தம். அதுல பதிந்த வாசனைகள். நாம இப்ப சாப்பிட்டு உட்கார்ந்தோம் அப்படின்னா உட்கார்ந்து என்ன வரும்? நாம் சாப்பிட்ட குழம்பு, ரசம், பொரி, எது சாப்பிட்டீங்களோ அது ஞாபகம் வரலாம், எது வேணா ஞாபகம் வரலாம். அப்ப அதுல இருந்து எப்படி மனதை மீட்டல்? சோ அப்படின்னா கண்ணை மூடி உட்காருவது அல்ல. அப்ப என்ன பார்க்கப்பட்ட பொருள்களிலிருந்து மனதை மீட்டல் அப்படிங்கிற டாபிக் தான் இப்ப அனலைஸ் பண்ண போறோம். அந்த வேர்டு எதை அவர் சொல்றாரு? இப்ப நமக்குள் ஒரு அறிவு ஏற்படும் போது அடிக்கடி சொல்லுவேன், உள்ள நமக்குள்ள 2 அறிவு இருக்கு. ஒண்ணு மாறாத அறிவு, இன்னொன்னு மாறுகின்ற அறிவு. இது எப்படிங்க எனக்குள்ள தெரிய மாட்டேங்குதே அப்படின்னா, இப்ப நான் ஒரு பொருளை தூக்கி காமிக்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு அறிவு வந்திருக்கும். என்ன அறிவு? பென்சில், அது ப்ளூ கலர், கீழே ரெட் கலர், ஷார்பண்டு, கார்பனு, என்ன சைஸ், இதை பற்றி ஒரு அறிவு உள்ள வந்துருச்சு. இது மாறுகின்ற அறிவு. ஏன்? அடுத்து இன்னொரு பொருளை தூக்கி காமிக்கிறேன். இப்போ இந்த அறிவு என்னது? இது டம்ளரு, எவர்சிலோ டம்ளரு, இந்த சைஸ் அப்படிங்கிற ஒரு அறிவு. அடுத்து நான் இன்னொன்னு காமிக்க. இப்படி என்ன ஆகிட்டே இருக்குது? இது மாறுகின்ற அறிவு மனதுக்குள்ள ஏற்பட்டு இருக்கு. இப்போ இன்னொரு அறிவு, நீங்க பென்சிலை பார்க்கும் போது பென்சிலை பற்ற ஞானம் ஃபர்ஸ்ட் ஏற்படுது. இன்னொன்னு இருக்கு, இன்னொரு அறிவு. எது? இந்த பென்சிலை நான் அறிபவனாக இருக்கிறேன். பென்சில் பற்றிய ஞானம் மட்டும் உள்ள இல்ல, நான் அதை அறிகிறேன் அப்படின்னு ஒரு அறிவு. அந்த அறிவு மாறாத அறிவு. அந்த மாறாத அறிவு, நீங்க மாறுகின்ற அறிவுக்கு சாட்சியாக ஃபர்ஸ்ட் பென்சில் வந்தது, 2வது டம்ளர் வந்தது, 3வது இன்னொரு பொருள் காமிச்சா அந்த பொருள். இந்த மாதிரி 3 பொருள்கள், 2 பொருள் நீங்க பாத்தீங்கன்னா 2 பொருள் பற்றிய அறிவு மாறிடுச்சு. ஆனா இதை நான் அறிகிறேன்னு ஒரு அறிவு இருக்கு பாத்தீங்களா, அந்த அறிவு மாறுவதில்லை. அது என்ன பண்ணுது? சாட்சியாக முதல்ல என்ன வந்தது? பென்சில் வந்தது, 2வது என்ன வந்தது? டம்ளர் வந்தது. அப்படிங்கிற நான் இதை பென்சிலை அறிபவளாக நான் இருக்கிறேன், டம்ளரை அறிபவனாக நான் இருக்கிறேன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அதுதான் மாறாத அறிவு. இவர் என்ன சொல்றாரு, பிரம்ம தர்சனம்னா என்னன்னா, ஏன்னா அவர் டெஃபினேஷன் தான் கொடுக்கிறார். பிரம்ம தர்சனம் என்ன அப்படின்னா, மனம் எப்பவுமே எங்கு தெரியுங்களா இருக்கும்? இந்த மாறுகின்ற அறிவில் இருக்கிற மனதை இந்த மாறாத இருக்கிற அறிவில் கொண்டாந்து நிறுத்தினா பிரம்ம தர்சனம். சோ எவ்ரி தாட்டுக்குள்ளேயே அடிக்கடி சொல்ல, ஒரு தாட்டையும் நீங்க நசுக்கி பார்த்தீங்கன்னா, பிசுக்குனா அப்படின்னா, ஒண்ணு மாறுகின்ற அறிவு, இன்னொன்னு மாறாத அறிவு. ஒரு தாட்டுக்குள்ள இருக்கும். ஒரு தாட்டுக்குள்ளேயும் ஒரு மாறுகின்ற அறிவு, ஒரு மாறாத அறிவு. அவர் என்ன சொல்றாரு, மனதை எங்க இருக்குது? பார்க்கப்படும். பென்சில் என்னது? பார்க்கப்படுகின்ற பொருள். மனம் அதுலதான் இருக்குது. அடுத்த மனம் எங்க இருந்தது? பார்க்கப்படுகின்ற பொருள். இந்த பார்க்கப்படுகின்ற பொருள்கள் இருக்கிற மனதை என்ன பண்ணுங்கிறாரு? மனமானது பிரம்ம தர்சனம் என்னன்னா, அந்த தாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மாறாத அறிவில் மனம் நிக்கிறது. இதுதான் பிரம்ம தர்சனம். இதுவே அடுத்த ஸ்லோகத்தில் அழகா விளக்க போறாரு. அதுக்கப்புறம் ஈகோ, நான் எல்லாமே இந்த 3 ஸ்லோகமும் ஹைலி என்ன சொல்ற சொஃபஸ்டிகேட்டட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பிரம்ம தத்துவம். இந்த 3-4 ஸ்லோகமே திஸ் இஸ் ரமணருடைய ஹையஸ்ட். இந்த இதுலயே இந்த முன்னிட்ட கிளாஸ் ஹையஸ்டா இருக்க போகுது. அவ்வளவு டெப்தா, ஆனா அவ்வளவு ஈஸியா, ரொம்ப ஆழம் சூக்ஷ்மம், பட் ரொம்ப ஈஸியா சொல்லக்கூடிய ஒரு ரமணருங்கிறது நமக்கு. ஹூ இஸ் ரமணருங்கிறது நமக்கு இங்கதான் தெரியும் ஆச்சுங்களா. அததான் சொல்றாரு. ஒண்ணு என்ன சொல்றாரு, பார்க்கப்படும் பொருள்களில் இருந்து மீட்ட, அந்த அறிவிலிருந்து மீட்ட மனமானது எங்க போய் நிக்குது? சைத்தன்யமான ஆத்மாவின் அனுபூதியை பெறும்னா அங்கு நிற்றல், அதை அறிதல். ஏன்னா ஆத்மாவை அறிதல்ங்கிறது அனுபூதி. மனம் அதை அறிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அது அனுபூதி பெரும். இங்க விட்டுட்டீங்கன்னா அது அங்கதான் போய் நின்னாகும். அப்போ அங்க போய் நிக்கிறது தான் என்ன சொல்றாரு இவரு,
பிரம்ம தர்சனம். சோ இப்ப நம்ம ரெண்டு அறிவு பார்க்கறோம் இல்லையா, ஒண்ணு மாறாத அறிவு, இன்னொன்னு மாறுகின்ற அறிவு. இந்த மாறாத அறிவு அதை பத்தி நம்ம கொஞ்சம் விசாரம் பண்ணலாம். இது உள்ள ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது சாஸ்திரம் சொன்னா மட்டும்தான் நமக்கு புரிய போகுது. நம்மளாக உட்கார்ந்தெல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட். அடுத்தது மனம் அமைதியாக சஞ்சலம் இல்லாத ராக துவேஷம் மதம் மாத்சரியம் கோபம் பொறாமை சுயநலம் இந்த மாதிரி அழுக்குகள் இல்லாத மனதில் ஈஸியா போய் நின்னுடலாம். ரொம்ப ஈஸியா போய் நின்னுடலாம். எது இதை விட்டுட்டு இந்த அறிவு உள்ள வந்ததுக்கு அப்புறம் மனம் சஞ்சலம் இல்லாமல் இருக்கும் போது இந்த அறிவிலிருந்து இந்த அறிவுக்கு இந்த அறிவிலிருந்து விடுத்து இந்த அறிவில் போய் நிற்றல்ங்கிறது பிரம்ம தர்சனம்ங்கிறது ஈஸி. அதுதான் சொல்றது குவாலிபிகேஷன் ஆஃப் த மைண்ட். ஈவன் தோ குரு டீச் பண்ணாலும் சாஸ்திரத்தை படிச்சாலும் உங்க மனம் எப்படி இருக்கணும், கண்ணாடியை போல் சுத்தமாக சலனமற்ற நீரை போல் இருக்கும் போதுதான் உங்களால எங்கிருந்து எங்க வர முடியும். அவர் சொல்ற மாதிரி மாறுகின்ற அறிவிலிருந்து எப்பவுமே மனம் எங்கதான் உட்கார்ந்துருக்குது, மாறுகின்ற அறிவிலேதான் மனம் இருக்குது. அதுல இருந்து நீ மாறாத அறிவுக்கு வரணும்னா மனம் எப்படி இருக்கணும், அமைதியாக. அமைதியாகனா உடனே கண்ணை மூடி உட்காந்து ரூம்ல தியானமா உட்காந்துருக்குன்னு சொல்லாதீங்க. உள்ள வாசனைகள் தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கும். அது அமைதி அல்ல. ராக துவேஷ கர்மயோகம் பண்ண மனதில் இருக்கிற ராக துவேஷம் விருப்பு வெறுப்பு காமம் குரோதம் சுயநலம் பொறாம் நெகட்டிவ் என்ன சொல்ற ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் போகும்போது மனம் அமைதியாகும். அப்போ தான் நீங்க அதை நிக்க முடியும். எங்கிருந்து பார்க்கப்படுகின்ற பொருளிலிருந்து மீட்ட மனதை இந்த மாறாத அறிவில் நிக்கணும்னா மனம் எப்படி இருக்கணும், இந்த மீடியம் அப்படியே அமைதியா இருக்கணும். அமைதினா அழுக்குகள் அற்று பலம் பெற்ற மனமாக இருக்கணும், உறுதியான மனம். புரிஞ்சுங்களா? இது ஒன்லி வித் குரு அண்ட் சாஸ்திராஸ் ஹெல்ப் மூலியமா தான் நம்ம போய் நிக்க முடியும். அந்த மாறாத அறிவுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதைத்தான் நாம புரியறதுக்காக என்ன சொன்னோம், ஆர்சி. அந்த மாறாத அறிவு தான் என்னது, ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். சாட்சியாக நான் நிற்கிறேன், அங்கு இடைவிடாமல் நிற்பது பிரம்மனிஷ்டம். அப்ப சாதகன் எப்படி இருப்பான், புரிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு ஜம்ப் ஆயிட்டே இருக்கும். அங்க போவோம் திரும்பி இங்க வருவோம், அங்க போவோம் திரும்பி வருவோம். இது என்னது, சாதகனுடைய நிலை. அங்க போய் பெர்மனண்டா நிக்கிறது தான் ஞான நிஷ்டா. இங்க நிற்பது தான் ஆத்ம நிஷ்டான்னு சொல்லலாம். எது, சாட்சியாக நான் இருந்து என் மனதை பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்படி சாட்சியாக இருந்து இந்த மாறுகின்ற அறிவுக்கு மாறாத அறிவாக ஆர்சியாக. அப்ப ஆர்சியாக நான் இருக்கிறேனுக்கு அப்புறம் மறுபடியும் சிந்திக்கணும். ஆர்சி இஸ் ஒன்லி ரிஃப்ளெக்டட், பிரதிபிம்பம். இட் இஸ் நாட் ஒரிஜினல். அப்ப அடுத்து எங்க வரணும், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இந்த மனதில் ஆர்சியாக வெளிப்படுகிறது. அதத்தான் நம்ம என்ன சொல்றோம், நான். தட் இஸ் ஈகோ, தட் இஸ் அகங்காரம். அது அடுத்த ஸ்லோகத்தை வரப்போது நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சோ சாட்சியாக நினைக்கிறேன் அப்படிங்கிற அங்கேயே அந்த ஆர்சியிலேயே இடைவிடாமல் நிற்பது. அப்ப ஆர்சியினுடைய இது பிரதிபிம்பம்னு தெரிஞ்சு அங்க நிக்கணும். ஏன்னா நீ ஓசியில போய் நின்று வியாபாரம் பண்ண முடியாது. நீங்க ஆர்சியில நின்னுதான் யூ கேன் டூ டிரான்சாக்சன் வித் திஸ் வேர்ல்ட். புரிஞ்சுங்களா? ஓசிய புரிஞ்சுக்குதான் முடியும். we cannot go and sit in ஓசி. எங்கும் வியாபித்துக்கு பிரபம்ல உட்காந்துட்டு இந்த உடல் இருந்து எப்படி வியாபாரம் பண்றது? So you have to sit in RC. What is RC? ஈகோனா என்னங்கிற தெரிஞ்சு நம்ம அங்க உட்கார்ந்து we are doing transaction with this world. But original form OC அப்படிங்கறதோட நம்ம என்ன பண்ணணும், transaction with this world. புரிஞ்சுங்களா? மனம் இந்த சாட்சி விழிப்புடன் என்ன ஆயிரும், கலந்து விடும். என்ன நடக்கும், இந்த சாட்சி விழிப்புடன், விழிப்புடன் அறிவு கான்சியஸ்னஸ், அதனுடன் மனம் என்ன ஆயிரும், கலந்து விடும். முதல்ல எங்க இருந்தது, பார்க்கப்படுகின்ற பொருள்களில் இருந்த மனம் அந்த சாட்சியாக இருக்கிற ரூபத்தோடு மனம் கலந்து விடும். அதுதான் இதுவே பிரம்ம திருஷ்டி. இதுதான் பேருண்மை. சொல்லுவோம் பாத்தீங்களா, பேருண்மைன்னு தமிழ் வாடு. இது பேர் தான் பேருண்மை தத்துவம். அங்க போய் நின்னதுக்கு அப்புறம் அறிபவன் அறிவடு பொருள் அறிவு என்கிற பேதம் அங்கு இல்லை. இதத்தான் அவர் இதுல சொல்றார். புரிஞ்சுங்களா? இப்ப திருப்பி அந்த சொல்றேன். திருஷ்யவாரித்தம், பார்க்கப்படும் பொருள்களிலிருந்து மீட்ட சித்தம் மனம், சைத்தன்யமான சித்
சித்துவ தர்ஷனம், எங்க போய் ஆத்மாவுடைய அனுபூதியில் நிற்கும் போது அதற்கு பேரு பிரம்ம தர்ஷனம். புரிஞ்சுங்களா? அடுத்து நம்ம எங்க போறோம்? ஞான யோகம். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அவர் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காரு. இந்த புக்ல ஒரு சின்மயா இதுல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காரு அந்த சுவாமிஜி. அவர் என்ன சொல்றாரு? ஜென்ரலா ஞான யோகத்துக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்றாரு? மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உடனே நாம் என்ன பண்றோம்? அதுல இருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்கிறோம். அப்போ சில சமயம் வெற்றி கிடைக்குது, சில சமயம் தோல்வி கிடைக்குது. அது உறவுகளா இருக்கலாம், பினான்சியல் பிரச்சனையா இருக்கலாம், நோயா இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை, பசங்க பிரச்சனை, பிள்ளைக பிரச்சனை, கணவன் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனை, எல்லாம் முனிசிபாலிட்டியில பிரச்சனை, வீடு கட்டணும்னா தெரியுது, எங்கெங்க போய் என்னென்ன லோன் வாங்குறத பிரச்சனை, பேங்க்ல பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனையும் வரும்போது அவன் அதுல இருந்து விடுபடணும்னு எல்லாரும் முயற்சி பண்றோம். ஆனா ஒரு பிரச்சனை சால்வ் ஆகி முடிக்கும் போது அடுத்த பிரச்சனை வருது, அதை முடிக்காம இன்னொரு பிரச்சனை வந்துடுது. ரெண்டையும் சமாளிச்சு நடுக்குன்ற முடிவு கண்டு முடிக்கலிங் போது மூணாவது பிரச்சனை வந்துருது. அப்ப என்ன பண்றான்? அவன் தடுமாறுகிறான். ஒரு பிரச்சனை தான் வாழ்க்கையில ஈஸிங்க, அது ஒன்னையவே நோண்டிட்டு போந்திருக்கலாம். இது என்னடா ஒரு பிரச்சனை, அது இன்னும் முடிவு கட்ட முடியாதே ரெண்டாவது பிரச்சனை. இந்த ரெண்டையும் இங்கேயும் அங்கேயும் இப்படி பார்த்துட்டு இருக்க போது மூணாவது குதிக்கும் ஆகாயத்திலிருந்து. சோ இப்படி போகும்போது மனிதன் என்ன ஆகிறான்? ஓய்ந்து போய் விடுகிறான். பிரச்சனையுடைய உண்மைத்தன்மை அப்ப என்ன பண்ணணும்னா, பிரச்சனையினுடைய உண்மைத்தன்மை ஏன் அதுல போய் இப்படி மாட்டிக்கிறான்னா, பிரச்சனையினுடைய உண்மைத்தன்மை என்னன்னு அவனுக்கு தெரியல. என்ன பண்றான்? மேலோட்டமாக ஒரு தீர்வு. அப்ப மேலோட்டமா ஒரு தீர்வு பார்க்கும்போது ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிவரக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்துருது, அந்த பிரச்சனையிலிருந்து வந்தா இன்னொரு பிரச்சனை வருதுன்னு. எது வரைக்கும் இந்த போராட்டம்? மேலோட்டமாக அதை பார்க்கிற வரைக்கும், அதற்கு ஒரு முடிவு காட்டுற வரைக்கும். அது ஒன்று முடிந்தால் மற்றொன்று, ஒன்று முடிந்தால் மற்றொன்றுன்னு, அது முடிஞ்சா இன்னொன்னுன்னு ஜமாளிக்க முடிவது இல்லை. மனிதர்களால் ஜமாளிக்க முடிவதில்லை. என்ன செய்வதுன்னு தெரியறதில்ல. சோ அப்புறம் என்ன பண்ணீங்களா? அதுல ஓஞ்சு போய் சிந்திக்கிற சக்தியும் போயிடும். எத்தனை நீங்க இதுலயே புத்தியினுடைய சிந்திக்க சக்தி போடல, we makes the problem more. நம்மளே பிரச்சனை என்ன பண்ணிடுவோம்? அதிகம் பண்ணி விடுகிறோம். சோ என்ன சொல்றாரு? இப்பதான் ஞான யோகம்ங்கிறது தேவைப்படுது. ஞான யோகம் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் என்ன ஞான யோகம் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறாரு? துக்கம்ங்கிறது மனதினுடைய ப்ரொஜெக்ஷன். துக்கம் என்பது மனதினுடைய ப்ரொஜெக்ஷன், அது உண்மையல்ல, ஒரு கற்பனைங்கிறார். இது எப்படிங்க? முழுங்கவே முடியல அப்படின்னு நாம நினைக்கலாம், உண்மை அதுதான். இப்போதைக்கு நமக்கு புரியாம இருக்கலாம். துக்கம் என்பது மனதினுடைய ஒரு ப்ரொஜெக்ஷன், கற்பனை. டெய்லி பிரச்சனைகளில் எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும்னா, உண்மைத்தன்மையை நம்ம அறியும் போது தான் இது நமக்கு புரியும். இப்ப நமக்கு புரியாது. மனதினுடைய ப்ரொஜெக்ஷன் தான் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது. உண்மைத்தன்மை, இது உலகத்தினுடைய உண்மைத்தன்மையை நீங்க அறியும் போது மட்டும்தான் புரியும். நம்ம பட்ட துக்கம் எல்லாம் வெறும் மனதினுடைய ஒரு ப்ரொஜெக்ஷன். சோ என்னன்னா, மனம் நான் என்கின்ற அபிமானம், அதுதான் பிரச்சனை. மனம் நான் என்கின்ற அபிமானம். சோ மனம் நான்கிற அபிமானம் தான் ஆணிவேர் ஃபார் ஆல் பிரச்சனை. மனம் நான் என்று அதுல இருந்து வர்றதா, அந்த ஆணிவேர்ல இருந்து வர்றதா எல்லா செடியும், மரம், கொடி, இலை, கொலை, காய் எல்லாமே அதற்கு காரணம் மனம் நான். அப்ப மனம் நான்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? சிந்திச்சு மனம்ங்கிறது ஒண்ணு கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணணும். அதான் மனம்ங்கிறது ஒரு சத்தியமான ஒரு பொருள் அல்லன்னு ப்ரூவ் பண்ணும்போது அதுல படுற பிரச்சனையும் நம்ம என்ன கோர்ஸ் எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா, மனதுதான் பிரச்சனைக்கு காரணம். மனது நான் மனம் எடுத்துக்கிறதா பிரச்சனைக்கு காரணம். அப்ப அதுல இருந்து எப்படி விடுபடுவதுன்னா, சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, மனதை முதல்ல சிந்திச்சு பார்க்கணும். மனம்ங்கிறது எங்க இருக்குது, அதனுடைய இருப்பு என்பது என்ன, அது எப்படி என்ன தொந்தரவு பண்ணுதுன்னு போது அது ஒரு மனம் என்பது தனக்கென்று ஒரு இருப்பு இல்லாதது, ஒரு மித்யா கேட்டகரின்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கனவுதான். கனவிலிருந்து விழித்தவன் கனவுலகத்தை நினைத்து பார்ப்பதை போ. எப்போ மனம் என்பது ஒரு மித்தியா, அது சுயமான இருப்பு உடையது அல்லன்னு உங்களுக்கு அந்த அறிவு ஏற்படும் போது, மனமே மித்தியாகும் போது அதில் வருகின்ற பிரச்சனை சத்தியமாக ஆகுமா என்ன? சிந்திச்சு பாருங்க. சோ என்ன ரூட் காஸ் என்ன சொல்றாரு ரமணர்? என்ன சொல்றாரு? மனமே மித்தியா. அப்ப அந்த மித்தியாங்கிற இடத்திலிருந்து வருகின்ற ஒரு பிரச்சனை. எங்க பிரச்சனை இருக்குது? கையில பிரச்சனைங்களா, காலில் பிரச்சனையா? மனதில் தானே பிரச்சனை. எப்பவுமே ஓடிட்டு இருக்கிறது மனதில் பிரச்சனை.
அப்ப மனமே மித்தியா நீங்க அறிவு, அந்த அறிவு ஏற்படும் போது என்ன நடக்குது? அதில் வருகின்ற பிரச்சனைகளும் மித்தியா. சோ அப்படி அந்த மித்தியாங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நின்று அந்த பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை வருங்க, வராதுன்னு யாரும் சாஸ்திரம் சொல்லல. ஃபர்ஸ்ட் சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்ட ஸ்டேஜ் போய் அடுத்த ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ்ல என்ன வரும்? பிரச்சனைகள் வரும். நம்மை நோக்கி வரும்போது கலங்காத மனதுடன் சிக்கலை தீர்ப்பது எப்படி என்பது நமக்கு நன்கு புலப்படும். ஃபர்ஸ்ட் அதுல மூழ்கி போய் ஜமாளிக்க முடியலங்கிற ஸ்டேஜ். ஜமாளிக்க முடியலங்கிறது எப்படி தெரியும்? டிப்ரெஷன், தூக்கம் இல்ல, பிரஷர், அல்சர் எல்லாம். அதெல்லாம் எதுக்கு வந்தது? இதனுடைய பிரச்சனைகளை ஜமாளிக்க முடியாம போராடி 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 வந்த உடல் நோய்கள் தான் இதெல்லாம். சோ இப்ப இந்த வேதாந்தத்துக்குள்ள வரீங்க, ஞான யோகத்துக்குள்ள வரீங்க, ஞான மார்க்கத்துக்குள்ள வர்றோம் அப்படின்னா கலங்காத மனதுடன் என்ன பண்ண முடியும்? சிக்கலை தீர்ப்பது எப்படி என்பது நமக்கே தெரியும். வேற யார் நமக்கு சொல்லித்தர தேவையில்லை, நமக்கே தெரியும். எப்படிங்க இது நடந்ததுன்னா மித்தியா மனம்ங்கிறது என்ன தெரியும் நமக்கு? அது ஒரு தோற்றத்திற்கு மட்டும்தான். உண்மையில் அதற்கு ஒரு இருப்பு இல்லாத ஒரு பொருள் மனம். சோ மனதை பற்றி அவர் என்ன பண்றாரு? உனக்கு அதனுடைய பாதித்தம் அப்படின்னு என்ன சொல்றது? நெகேஷன். மனம் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு மித்தியா கேட்டகரிக்குள்ள கொண்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா மித்தியா மனம் மித்யா பிரச்சனையை தான் கொடுக்க முடியும், சத்தியமான பிரச்சனையை அது கொடுக்க முடியாதுன்னு புரியும். அப்படிங்கிற லாஜிக்ல தான் ரமணர் கொண்டு போறார். ரமணரோட ஸ்டைல் இது, புரிஞ்சுங்களா? இப்ப நாம பாத்தீங்கன்னா ஆத்ம தத்துவத்தை விளக்குவதற்கு சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா அவஸ்தாத்ரய சாட்சி, விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலை, இந்த 3 நிலைகளை வச்சு 3 நிலையிலும் மாறாத ஆத்ம தத்துவத்தை நீ புரிந்து கொள் அப்படின்னு ஒரு டெக்னிக். அப்புறம் பஞ்சகோஷ பிரக்ரியா, அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் எல்லாம் சொல்லி இதெல்லாம் நான் அல்ல அப்படின்னு ஆத்மாவில் போய் நம்மளை நிக்க வைக்கிறதுங்கிறது இட்ஸ் அனதர் டீச்சிங் டெக்னாலஜி ஆஃப் பகவான். இவர் என்ன எடுக்கிறாரு? மனதை வச்சே நீ ஆத்ம தத்துவத்தை பெறுவது எப்படி? வேற ஒரு டெக்னிக்கும் வேண்டாம், மனம். அதாவதுங்க இது கொஞ்சம் ஹை சொபஸ்டிகேட்டட், என்ன சொல்றது, ஞானத்தினுடைய உச்சத்தில் இருந்து அவர் பேசுறாரு. அப்படிங்கும் போது புரிந்து கொள்வது அஸ் அ சாதகன் கஷ்டம் இல்லைன்னு சொல்லல. ஜஸ்ட் காதுல போட்டு வைங்க, உங்களுக்கு இது புரிய ஆரம்பிக்கும் போது நீங்க அந்த நிலையில நின்றுடுவீங்க. அப்பதான் இது ஃபுல்லா புரியும். புரிஞ்சுங்களா? ஒரு சாதகனாக இருந்து பிரம்மனிஷ்டையில் இருந்து பேசுபவர் கூறுவதை புரிந்து கொள்வது கண்டிப்பா கஷ்டம்தான். சாதகனாக இருந்துட்டு இறைவன் சொல்றதை புரிஞ்சுக்கலாம், ஏன்னா அவருக்கு தெரியும் நாம எந்த நிலையில் இருக்கிறோம், அதுல இருந்து கூட்டிட்டு போறார். ஒரு பிரம்ம நிஷ்டையில் இருப்பவர் ஒரு அந்த நிலையை பற்றி விளக்கும் போது அது வெறும் மனதை மட்டும், வேற எந்த டெக்னிக், இறைவன் யூஸ் பண்ண டெக்னிக் எதை யூஸ் பண்ணாம இவர் மனதை மட்டும் எடுத்து வச்சு நீ ஆத்ம தத்துவத்தில் உன்னை எப்படி நாம் நிற்பது, எங்கிருந்து பார்க்கப்படுகின்ற அதே டெக்னிக் தான். பார்க்கப்படுகின்ற பொருளிலிருந்து மனதை மீட்டு எங்க கொண்டாந்து மாறுகின்ற அறிவிலிருந்து என் மனதை மீட்டு மாறாத அறிவில் கொண்டு வந்து நிறுத்தது எப்படிங்கறத அவர் சொல்லித்தரார். அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஹைலி டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் தான். அவர் என்ன சொல்றாரு? இப்போ உலகம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லணும். தட் டிபெண்ட்ஸ் அப்பான். இப்ப இந்த பென்சில் உலகம்னா நீங்க எதை வேணா எடுத்துக்கலாங்க, நான் சும்மா ஜெனரலா சொன்னேன். தி வேர்ல்ட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா நீங்க ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இந்த பென்சில் இருக்கிறது அப்படின்னு சொல்றக்கு இது எதை சார்ந்து இருக்கிறது? திங்க் பண்ணணுங்க, நல்லா திங்க் பண்ணணும். பென்சில் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட்? என்னால் அறியப்படணும். அப்பதானே சொல்ல முடியும். பென்சில் இந்த இடத்துல இருக்குன்னு நான் சொல்லணும்னா அது தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது இருக்குன்னு நான் சொல்றக்கு அது அங்க கிடக்குது. ஆனா இருக்கு அப்படின்னு அதை சொல்றக்கு நான் பென்சில் ஒரு அறிவாக ஒரு அறியப்படுவதற்கு என்ன இருக்கணும்? என்னுடைய பெர்செப்ஷன் இருக்கணும், நான் அதை அறியணும். சோ இந்த பென்சில் இங்க இருக்குன்னு சொல்லணும்னா நீங்க எல்லாரும் கண்ணை மூடிக்கு வந்துக்குங்க. என்ன இருக்கு, என்ன இருக்குன்னா என்ன இருக்கு? எதுவும் இல்லை அப்படித்தானே சொல்ல போறோம், கண்ணை மூடி. அப்போ நான் அறியலாம். அவர் என்ன சொல்றாரு? இந்த பென்சில் வேர்ல்ட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அல்லது பென்சில்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ்
depends upon my perception. இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். புரியுதுங்களா? Pencil's existence depends upon my perception. பென்சிலுடைய இருப்பை என்னுடைய அறிவினால் தான் அறிய முடியும். பென்சிலுடைய இருப்பை என்னுடைய அது இருப்பு டிபெண்ட்ஸ் அப்பான் சார்ந்திருக்கிறது. எதை சார்ந்திருக்குது? நான் அறிதல். நான் அறிதலை சார்ந்துதான் அந்த பென்சில். இப்போ ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இப்போ நம்மால் அறியப்படாத விஷயங்கள், இப்ப எனக்கு உங்களுக்கு உங்க கேமரால இல்ல, இப்ப வெளியில ஒரு பொருள் இருக்கு, இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு. உங்களால் இது கேமராக்கு முன்னால காமிச்சு அறியப்படுகின்ற பொருள் அதனோட இருப்பை பெற்றுச்சு. உங்களுடைய மனதில் இருப்பு, அந்த பென்சில் கெட்ஸ் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் பை யுவர் பர்செப்ஷன். உங்களுடைய பர்செப்ஷனால என் கையில என்ன இருக்குது. உங்களை கேமரா பின்னால இப்படி வச்சுக்கிட்டு ஒரு பொருள் நான் இப்படி வச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு பொருள் வச்சிருக்கேன் கையில, உங்களுடைய பெர்செப்ஷனில் இல்ல. சோ அறியப்படாத விஷயங்கள், செகண்ட் லைன். இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? வேர்ல்ட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் மை அல்லது வேர்ல்ட்ஸ் பர்செப்ஷன். வேர்ல்டு இருக்கு, ஏன்னா நான் மட்டும் மாதிரி இப்ப புழு ஓடுது, அது மண்ணு இருக்கையில பாக்குது. சோ வேர்ல்டு இருக்கிற ஜீவராசியுடைய பெர்செப்ஷனாலதான். சோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துனா பென்சில் எடுத்தேன். ஜென்ரலா பாருங்க, வேர்ல்டுடைய எக்ஸிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் வேர்ல்டு இருக்கிறவங்களுடைய பெர்செப்ஷன். அது நாயா இருக்கலாம், பூனையா இருக்கலாம், அதாவது எலியா இருக்கலாம், பாம்பா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதனுடைய பெர்செப்ஷனாலதான் அந்த வேர்ல்ட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் டிபெண்ட் ஆயிருக்கு. புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், வேர்ல்ட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பு, உலகத்தினுடைய இருப்பு எதை சார்ந்திருக்கிறது? வேர்ல்டுனுடைய அறிதல். உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் அறிதலினால் தான் அது டிபெண்ட் ஆயிருக்கு. ஏன்னா தானே நான் இங்க இருக்கிறேன்னு அதனால சொல்ல முடியாது. புரிஞ்சுதுங்களா? இப்ப அவர் என்ன சொல்றாரு? இப்ப நான் என்ன சொன்னேன்? இது கண்ணுக்கு முன்னால காமிச்ச ஒரு பொருள். இப்ப என் கையில நான் இன்னொரு பொருள் வச்சிருக்கேன், கையில வச்சிருக்கேன். ஆனா உங்களால அது என் பெர்செப்ஷனுக்குள்ள வரல. கேமராக்கு அந்த பக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன வரல. அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், அறியப்படாத விஷயங்கள் இல்லாததுக்கு சமம். திஸ் இஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஹைலி டெக்னாலஜிக்கல் பாயிண்ட் நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் புரியும். புரியல அப்படின்னாலும் கேட்டு வைங்க. ஒரு செகண்ட் டைம் தேர்ட் டைம் கேட்கும்போது டப்புன்னு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் எத்தனாயிரம் விஷயங்கள் படிச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது கன்ஃபியூஷனா தான் இருக்க மாதிரி இருக்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அறியப்படாத விஷயங்கள். இப்ப உங்களால் அறியப்படல, அது எதுக்கு சமம்? இல்லாததற்கு சமம். உங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஏங்க அது அங்க இருக்குது, எங்கன்னுக்கு தான் தெரியும், அப்படியெல்லாம் கவுட்டி யோசப்படக்கூடாது. அந்த அறியப்படாத விஷயங்கள் இல்லாமைக்கு சமம். எப்ப அது இருப்பு பெறுது? இப்ப கொண்டாந்து காமிக்கிற பாருங்க. இப்ப கேமரா பின்னால் இருந்த வரைக்கும் அது உங்களால இப்ப என்னாச்சு? அப்ப முதல்ல அங்க இருந்தது. இது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியா புரியும். இப்போ இது சுவாமி பரமாத்மந்த கொடுத்த எக்ஸாம்பிள், நான் கொடுத்த எக்ஸாம்பிள் இல்லைங்க. அவரு என்ன சொல்றாரு? இப்ப ஃபாரினுக்கு பையன் அனுப்பிச்சு வச்சிட்டீங்க. உங்க பையன் என்ன நினைச்சிட்டீங்க? நீங்க அமெரிக்காவில் பையன் வாழ்ந்துட்டு இருக்கான், படிக்க வச்சு வேலைக்கு போயிருக்கான். மை சன் லிவிங் இன் அமெரிக்கா, எல்லாத்திலையும் சொல்லிட்டு இருக்கீங்க என் பையன் அமெரிக்காவில் இருக்கான், அமெரிக்கா இருக்கான். அவன் என்ன பண்றான்? அங்க ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறான். வித்தவுட் யுவர் நாலேஜ், வித்தவுட் யுவர் பெர்செப்ஷன். நம்ம லாங்குவேஜ்க்கு வரலாம். வித்தவுட் யுவர் பெர்செப்ஷன் அப்படின்னு, வித்தவுட் யுவர் நாலேஜ் ஹி காட் மேரிட். இப்போ அந்த நியூஸ் கிடைக்காத வரைக்கும் உங்க பையன் அங்க கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா அந்த நியூஸ் கிடைக்காத வரைக்கும் தட் இஸ் ஈக்குவல் டு நடைபெறாததுக்கு சமம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்? இங்க ஜாதத்தை கொடுத்து ஜோசிகாரங்கிட்ட பொண்ணு தேடிட்டு இருப்போம், அப்படித்தானே? இது தெரியாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? இங்க எல்லா பொண்ணு வீட்டுக்கிட்டையும் எல்லாதையும் கண்டதையும் இது சரியில்லை, அது சரியா, எனக்கு உள்ள ஜாதத்தை எடுத்துட்டு போனா தான் தெரியுது. எத்தனை பிரச்சனை கேட்கறாங்க. ஒரே வயனா இருக்கணும், ஒரு பிள்ளை ஒரு வயனா இருந்தாலும் கல்யாணம் ஆகாதான், அப்ப பிள்ளைக்கு பையனுக்குங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. இதெல்லாம் போராடிட்டு இருப்போம் நம்ம. ஐயோ அப்படின்னு, இத்தனை சொத்து வேணும் என் பொண்ணுக்கு, இத்தனை நான் என் பொண்ணை கொடுக்கணும், உனக்கு இத்தனை சொத்து வேணும் டிமாண்ட் பண்ணுவாங்க. உடனே என்ன இது வரைக்கும் நம்ம கணக்கு போட்டுக்க மாட்டோம். அப்பதான் கணக்கு போடுவோம். இது எத்தனை சொத்து, ஏன் நான் கேட்கறானே உங்க சொத்து எத்தனை கோடிங்க சேருன்னா கணக்கு போட்டோம். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அது வரைக்கும் எப்படின்னு நம்ம வாட்டுக்கு வாழ்ற போறோம். உங்களுக்கு எவ்வளவு கோடி சொத்து இருக்குன்னா என்னது
எப்படி தெரியும் நமக்கு? நாம என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு வேல்யூ போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்? உட்காது இங்க இருக்குது அங்க இருக்குது எல்லாம் போட்டு இது சிங்கம் அதெல்லாம் அதை எவ்வளவு ஓடின்னு கேட்கறாங்க புரோக்கருக்கு. நீ சொன்னீங்கன்னா தான் நான் போய் பொண்ணு வீட்டுல சொல்ல முடியும். உன்னை எப்படி தெரியும் உங்களுக்குங்கிறாங்க. அது ஏதோ அது பிரச்சனை இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்ல. சோ இப்படி எல்லாம் இங்க போராடிட்டு இருக்கிறாங்க. எப்ப வரைக்கும்? நியூஸ் கிடைக்காத வரைக்கும். அது நடைபெறாததை போல் நம்மை பொறுத்தவரை, அம்மா அப்பாவை பொறுத்தவரை அது நடைபெறாத செயல். அப்போ என்னுடைய பெர்செப்ஷனுக்கு அது எட்டுன பிறகுதான் என்னத்தை கொடுக்குது? துக்கம் கொடுக்குதா இல்லையா? ஐயோ நான் இங்க இத்தனை பார்த்தனே, அங்க ஒரு அது மாதிரி ஏதாவது கிறிஸ்டின்னு அந்த மாதிரி இருந்துட்டு வச்சுக்கோங்க. ஏதாவது நம்புதில் இருந்தா கூட கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. பாவம் கிறிஸ்டின்னு. முஸ்லீம் யாரும் கட்டுறதில்ல பசங்க, நல்ல வேலை. கிறிஸ்டின் தான் மீறி போனா கட்டுறாங்க. கிறிஸ்டின் ஒரு அமெரிக்காரியை கட்டிட்டான்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்குது? எனக்கு அது துக்கத்தை கொடுக்குது. இதை நீங்க சிந்திச்சு பாருங்க. அந்த நியூஸ் எனக்கு பெர்செப்ஷனுக்கு வராத வரைக்கும் அது தட் இஸ் ஈக்குவல் டு நடைபெறாததுக்கு சமம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஒரு விஷயம் அறியப்படாத வரைக்கும் அது எதுக்கு சமம்? இல்லாமைக்கு சமம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அந்த அதே தான். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். என்ன கொடுக்கிறாரு சுவாமிஜி? என்ன கொடுக்கிறார்? பரமாத்மா சுவாமிஜி என்ன கொடுக்கிறாரு? இந்த மாதிரி அந்த பெர்செப்ஷன் அவங்க காதுக்கு அந்த நியூஸ் கிடைக்காத வரைக்கும் அவங்களுக்கு என்னது? சந்தோஷமா ஜாதகம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நியூஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் துக்கம். புரிஞ்சுங்களா? இந்த உதாரணத்தை வச்சு அவர் என்ன கன்க்ளூட் பண்றாரு? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட். நவ் ஐ எம் கிவிங் தி தேர்ட் ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் கன்க்ளூஷன். அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இப்ப அவர் மூணாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. இது நாம எம்பி எட்டி அவரோட அறிவு புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாரு? சோ அதனால என்னது கன்க்ளூஷன்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன மறந்துடக்கூடாது? வேர்ல்டினுடைய இருப்பு எதை சார்ந்திருக்கிறது? வேர்ல்டில் இருக்கிற ஜீவராசினுடைய பெர்செப்ஷனை என்னப்பா? அறிதலில் சார்ந்திருக்குன்னு வச்சுக்கலாம். பெர்செப்ஷன். அப்போ அடுத்து என்ன சொன்னாரு? அப்போ நம்ம ஒரு பொருள் எடுத்து பார்த்தோம். அப்ப ரெண்டாவது என்ன சொன்னாரு? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன? அறியப்படாத விஷயங்கள் இல்லாமைக்கு சகம். இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டையும் வச்சு மூணாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு? சோ உலகத்தினுடைய வேர்ல்ட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் மை பெர்செப்ஷன், அல்லது உலகத்தில் இருக்கவங்களுடைய பெர்செப்ஷன். சோ உலகத்தினுடைய இருப்பு என்பது அறிதலை சார்ந்து இருக்கிறது. இத தமிழ்ல உலகத்தினுடைய இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் எதை சார்ந்திருக்கிறது? என்னுடைய உலகத்தினுடைய மக்களினுடைய ஜீவராசினுடைய அறிதல். அப்ப இங்கிலீஷ்ல சொன்ன என்ன ஒரு ஈஸியா இருக்கு எனக்கு இங்கிலீஷ். வேர்ல்ட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் வேர்ல்ட்ஸ் பர்செப்ஷன். வேர்ல்ட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் a conclusion statement. So world's existence depends upon world's perception. ஆச்சுங்களா? சோ இவர் இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு என்ன ஆத்ம தத்துவத்துக்கு எப்படி போறது அப்படின்னா, இந்த பர்செப்ஷன் எப்படி ஏற்படுது? எப்படி ஏற்படுது பர்செப்ஷன்? அந்த அறிதல் தாட் என்ன ரூபத்தில், அப்படித்தானே நீங்க அறியறீங்க. ஒரு அறிதல்ங்கிறது எப்படிங்க ஏற்படுது? விருத்தி, தாட், எண்ணம். அப்படிதான் நம்ம பொருளை அறியறோம். இப்ப பெர்செப்ஷன் வேர்டை மட்டும் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அந்த மூணு ஸ்டேட்மெண்ட் விட்டுருங்க. இப்ப பெர்செப்ஷன் என்ன? ஏன்னா அதுதான் என்ன கொடுக்குது? வேர்ல்ட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்குது. சோ பெர்செப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எப்படி பெர்செப்ஷன் அறிதல் ஏற்படுது? விருத்தி, தாட், எண்ணம். இது அடுத்த ஸ்டேட்மெண்ட். சோ இப்ப எப்படி பெர்செப்ஷன் ஏற்படுது? எண்ணங்களின், விருத்திகளின், தாட் மூலியமாக எனக்கு பெர்செப்ஷன் அறிதல் ஏற்படுகிறது. சோ the world depends upon one's thought. The world உலகம் எண்ணத்தை, வேர்ல்டினுடைய இருப்பு எண்ணத்தை சார்ந்திருக்கு. எண்ணத்தினா மூணு சொல்லின்னு தாட். எண்ணம்னா எண்ணெய் அல்ல. இந்த வேர்ல்டினுடைய இருப்பு தாட் எண்ணத்தை சார்ந்திருக்கிறது. என்ன பியூட்டிஃபுல்! நல்லா சிந்திக்கணும், மீண்டும் மீண்டும் சிந்திக்கணும். சோ த வேர்ல்டு என்ன ஆயிருக்குது? டிபெண்ட்ஸ் அப்பான்
ஒன்ஸ் தாட், ஒன் போட்டு அப்பாஸ்ட்ரபி, ஒன்ஸ் தாட் அப்படின்னு எண்ணத்தை சார்ந்திருக்கிறது. இந்த உலகம் மனதில் ஏற்படுகிற எண்ணத்தை சார்ந்து இருக்கிறது. சோ இவர் அடுத்து என்ன சொல்றாரு, அதனால இந்த அடுத்து என்னது, எண்ணம். அது எங்க வரணும், அடுத்தது எண்ணம். ஃபர்ஸ்ட் பெர்செப்ஷன், அதுக்கு அடுத்து இப்ப எங்க வரும், எண்ணம். எண்ணம்னா தாட். இந்த தாட் விசாரம் பண்ணணும். இப்ப எங்க வந்து நிக்கிறோம், உலகத்தினுடைய இருப்பை அறிவதற்கு எங்க வந்து நின்று இருக்கோம், எண்ணம். அப்ப அந்த எண்ணத்தை விசாரிச்சு பார்க்கும்போது என்ன சொல்றாரு, இருக்கிற எண்ணத்தை ரெண்டா பிரி. ஒண்ணு மாறாத அறிவு, அகம் விருத்தி. விருத்தியை ரெண்டா பிரிக்கிறார், தாட்டை ரெண்டா பிரிக்கிறாருங்க. விருத்தி இன் ஜெனரல், ஒண்ணு அகம் விருத்தி மாறாத அறிவு, இன்னொன்னு என்னது மாறுகின்ற விருத்தி, அது என்னது இதம் விருத்தி. சோ அது எல்லாம், அது இதம் விருத்தின்னு பார்த்து, இதம்னா திஸ் 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 டிஸ்பென்ஸ், திஸ் பென், திஸ் காமிக்கிற பாத்தீங்களா, திஸ் திஸ் திஸ், இதெல்லாம் என்னது இதம் விருத்தி. நீ எது, பார்க்கப்பட்ட பொருள்களினால் உண்டான, கேட்கப்பட்ட பொருள், சுவைத்த பொருள், ஞானேந்திரியங்களால் உண்டான விருத்தியெல்லாம் என்ன பேரு, இதம் விருத்தி. இது அறியறது, இதெல்லாம் அறிந்து கொண்டு இருக்கிறேங்கிறது ஒரு விருத்தி, அதுக்கு பேரு அகம் நான்கிற விருத்தி. அடுத்தது இதம்ங்கிறது மாறிக்கொண்டிருக்கிற விருத்தி. சோ இன் திஸ் விருத்தி எது, அந்த இதம் விருத்தியில தான் என்ன நமக்கு தெரிஞ்சது, இப்போ உலகத்தை பத்தின ஒண்ணு தெரிஞ்சுதா. இது ரெண்டுல எங்க நீங்க உலகத்தை அறியறீங்க, இந்த ரெண்டு விஷயத்துல அகம் விருத்தி இதம் விருத்தி, அதுல எதுல நீங்க உலகத்தை பத்தின பெர்செப்ஷன் உங்களுக்கு ஏற்பட்டது, அகம் விருத்தி இல்லையா, இதம் விருத்தி. புரிஞ்சுதா, அந்த வேர்ல்டினுடைய பெர்செப்ஷன் எங்க நடைபெற்றது, இதம் விருத்தி. விருத்திகளை எண்ணங்களை ரெண்டா, ஒண்ணு மாறாத அறிவு, ஒரு மாறுகின்ற அறிவு. அந்த மாறுகின்ற அறிவில் தான் உலகத்தை பற்றின பெர்செப்ஷன் அங்கு ஏற்படுகிறது. உலகத்தை பற்றிய அறிவு, காதல கேட்ட சப்தமா இருக்கலாம், கண்ணுல பார்த்த ஒரு விஷயமா இருக்கலாம், அதெல்லாம் எங்க ஏற்படுகிறது, அந்த மாறுகின்ற அறிவு. சோ அந்த இதம்ங்கிற விருத்தி டோட்டல் எல்லாம் பண்ணிக்கங்க, அது எதை சார்ந்திருக்கிறது, மாறாத அறிவை சார்ந்திருக்கிறது. மாறாத அறிவு இல்லைனா, ஆர்சி உங்களுக்கு புரியுங்கிறக்கா சொல்றேன், அந்த இடத்துல ஆர்சி போட்டுக்கங்க. ஆர்சி மாறாத அறிவு இல்லைனா, ரிவர்ஸ்ல வர்ற, இப்போ மாறாத அறிவு ஆர்சி இல்லைனா இதம் விருத்தினே ஒண்ணு ஏற்படாது. இதம் விருத்தினே ஒண்ணு இல்லைனா நோ பெர்செப்ஷன், அறிதல்ங்கிறது இல்லைனா உலகம் இல்லாததற்கு சமம். உலகம் இல்லாததற்கு சமம். இப்ப நீங்க பாசிட்டிவ் வந்து எப்படி, உலகத்தை, வேர்ல்டோட எக்ஸிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் மை பெர்செப்ஷன். அச்சா, உலகத்தினுடைய இருப்பு என்னுடைய மனம் அறிதலில் தான் அது அங்க இருக்குது. அப்போ அதை அந்த அறிகிற, the world's existence depends upon my perception. பெர்செப்ஷன்ங்கிறது எண்ணம். இப்ப எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி சொல்றேன். வேர்ல்ட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் மை பெர்செப்ஷன், அறிதல். அந்த அறிதல் டிபெண்ட்ஸ் அப்பான் அல்லது டேக்ஸ் பிளேஸ் இன் விருத்தி, கை கால் இல்ல, விருத்தி, மனம் விருத்தி. அந்த விருத்தியில ரெண்டு டிவிஷன் இருக்கு. ஒண்ணு இந்த உலகத்தை பற்றிய அறிவு ஏற்பட்டு இருக்கிற இடம், அது இதம் விருத்தி. அது பென்சிலா இருக்கலாம், பேனாவா இருக்கலாம், ரப்பரா இருக்கலாம், மரமா இருக்கலாம், அது இதம் விருத்தி. அது இன்னொரு விருத்தி இருக்குது அகம். இதையெல்லாம் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிற அகம் விருத்தி. ரமணர் என்ன சொல்றாரு, அந்த அகம் விருத்திங்கிறது இல்லைனா there is no idam vritti. That is the source of consciousness. அந்த source of consciousness இல்லைனா, that is the பிரதிபிம்பம், of course. அந்த ஆர்சிங்கிறது ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இல்லைனா என்ன ஏற்படாது, எல்லா ஜீவராசிகளையும் நோ அறிதல், என்னது நோ பெர்செப்ஷன். பெர்செப்ஷனே இல்லைனா உலகம் இல்லாததற்கு சமம். எப்படி, நான் ஒரு கேமரா பின்னால கொண்டு வச்சுட்டு ஒரு பொருள் இருக்கும் போது உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பொருள் இல்லாததற்கு சமம். மக அமெரிக்காவில கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று வாழ்ந்தாலும் உங்களால் அறியப்படாத வரைக்கும் அந்த மகன் பேச்சுலரா இருக்கிறதுக்கு சமம்.
அவன் பேச்சுலர் தான் கணக்கு பண்ணிட்டு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம். அவனுடைய போய் அவன் கல்யாணம் பண்ணிட்டாங்கிற தெரியாத வரைக்கும் என்னது இங்க சந்தோஷம். அது என்ன சொல்றது, அந்த அதுக்கு ஒய்ஃப் அவனோட மனைவி நம்மளுடைய மருமகள் இல்லாததுக்கு சமம். ஏன்னா அவ மருமக தானே, இங்க அம்மாவுக்கு அவ யாரு, மருமக இல்லாததற்கு சமம். அறியிற வரைக்கும், அறியாத வரைக்கும். அறிஞ்சிட்டோம்னா தான் என்ன நடக்குது, அவங்க நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் எல்லாம் பில்டப் பண்றோம். மனதனுடைய ப்ரொஜெக்ஷன் அவ நமக்கு துக்கத்தை கொடுக்குறா. தட் இஸ் ஆல் அவர் மென்டல் ப்ரொஜெக்ஷன். இதைதான் அவர் சொல்றாரு. இப்ப நம்ம பேசிக்கா இவர் எடுத்துக்கிற டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இது ரமணருக்குன்னு உண்டான ஒரு டெக்னாலஜி ஆஃப் டீச்சிங். ஹை டெப்த், ஹை டெப்த். சாஸ்திரம் கூட பரவாயில்ல, இது ரொம்ப டெப்த். ஸோ என்ன நீங்க பேசிக்கா என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட், வேர்ல்டுடைய எக்ஸிஸ்டன்ஸ் சிந்திச்சு பாருங்க. வேர்ல்டுடைய எக்ஸிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் மை பர்செப்ஷன். மை பர்செப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் விருத்தி, தாட். தாட்ல ரெண்டு இருக்கு. ஒன்னு மாறாத தாட் அகம்பிருத்தி, இன்னொன்னு இதம்பிருத்தி. அப்போ அந்த அகம்பிருத்தி தான் கான்சியஸ்னஸ், பிரம்ம தத்துவம், ரிஃப்ளெக்டட் மீடியம் மைண்ட், அதுல வெளிப்பட்டு இருக்கிற தத்துவம் ஆர்சி. அது இல்லைன்னா there is no இதம்பிருத்தி. if there is no இதம்பிருத்தி இல்லாம ஏற்படாத நிலையில், இதம்பிருத்தியே ஏற்படாத முடியும். மனம் இருக்கும், ஆனா இதம்பிருத்தி இது அதன் பொருள்கள் ஏற்படாத நிலையில் உலகம் இல்லாததற்கு சமம். இதை வச்சு இதோட இன்கம்ப்ளீட் தாங்க. அடுத்த ஸ்லோகத்துல அவர் கண்டினியூ பண்றாரு. இது வரைக்கும் ஒரு ஸ்லோகத்துக்கு இவ்வளவு லோடு. அடுத்தது கண்டினியூ ஆகலாம். அடுத்த இதுக்கு உங்களுக்கு மீனிங் கொடுக்குற எழுதிக்கங்க. இது ஆக்சுவலா 17ஆம் ஸ்லோகத்தோட மீனிங். அப்படியே கண்டினியூஸா போறதுனால நான் அப்படியே கண்டினியூஸா சொல்லிட்டேன். நீங்க 17ஆம், இது ஞான யோகத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். மானசம் துகிம் மார்கணே கிருதே நைவ மானசம் மார்க ஆர்ஜவாத். ஆனால் அப்படின்னா தூணா சப்ஜெக்ட் மாறுதுன்னு அர்த்தம். மானசம் கிம், மனம் என்றால் என்ன? மானசம் கிம், மனசுனா என்ன கேள்வி அவரே கேட்கிறார். மானசம் கிம் மார்கணே கிருதே. மார்கணேனா ஆராயும் போது. என்ன பண்ணலாம், மனசை எடுத்து வச்சு ஆராய்ஞ்சு பாரு. மனதை எடுத்து வச்சு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நைவங்கிறது பிரிக்கணும். நயேவ மானசம், மனம் நிச்சயமாக தனக்கென்று இருப்புடையதாக மனம் இல்லை. இட்ஸ் மித்யா. என்ன ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுது, மனம் என்பது, ஏன்னா இதம்பிருத்தி தான் நம்ம மனமா எடுத்து வச்சிருக்கோம். அந்த இதம்பிருத்தி இந்த பொருள் அந்த பொருள்ங்கிறது அகம்பிருத்தி இல்லாம ஏற்படாது. சோ அது உண்மையான மனம். மனம் நிச்சயமாக கிடையாதுன்னா, ஐயோ மனம் இருக்கேங்க இத்தனை நான் திங்க் பண்றேனே அப்படி நினைக்க கூடாது. தனக்கென்று சுயமாக இருப்பு இல்லாதது, அகம்பிருத்தியை சார்ந்திருக்கிறது. அகம்பிருத்தி இல்லாமல் மனம் செயல்பட முடியாது. ஆர்சி இல்லாமல் மனம் இல்லை. மனம் இருக்கும், செயல்பட முடியாது. சோ மனம்ங்கிறது நிச்சயமாக தனக்கென்று இருப்பு உடையது அல்ல. தனக்கென்று இருப்பு உடையது அல்லனா இருட்டுன்ட்டா அடுத்து என்னங்க வரும், வெளிச்சம். சோ தனக்கென்று இருப்பு இல்லாத எங்க வந்துடும், மித்யா. அதான் சொல்ற, மித்யாங்கிற விட தான் சொல்ற. மனம் நிச்சயமாக கிடையாதுன்னா, நிச்சயம்னு என்ன, தனக்கென்று உறுதியான இருப்புடையது கிடையாது. மார்க்க ஆர்ஜவாத்து, இதுவே நேரான மார்க்கம். ஆர்ஜம்னா நேர், என்னன்னு சொல்றேன். இதுவே நேரான மார்க்கம். எதுக்கு, ஆத்ம தத்துவத்தை. என போன ஸ்லோகத்தை என்ன சொன்னாரு, பிரம்ம தர்ஷனம். பிரம்ம தத்துவத்தை அறிவதற்கு இது நேரான மார்க்கம். அவரை போல் உத்தம அதிகாரிகளுக்கு ஒரே லைன்ல ஒரே ஸ்லோகத்துல புரிஞ்சு போயிடும். அதனால அவர் சொல்லிட்டாரு இல்லைங்களா. நீ திங்க் பண்ணி பாருங்க, அவரோட ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்று பாருங்க. அவருடைய மன சாத்வீக புத்தி, ஹைலி குவாலிஃபைடு. ஒரு ஸ்லோகத்துல அவருக்கு முடிஞ்சு போச்சு, எல்லாம் புரிஞ்சிருச்சு, எஞ்சி போயிடுவார். அவங்கள யாரு, உத்தம அதிகாரி, the qualified persons. 95% சாதன சதுஷ்டய சம்பத்தியில் அப்படி ஃபுல் ஃபார்ம்ல உட்கார்ந்து இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னா டக்குன்னு எதை கேப்சர் பண்ணிடுவாங்க. போய் இந்த மாறுபட்டுகின்ற அறிவிலிருந்து மாறாத அறிவில் போய் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அதிலிருந்து மீட்டு மனதை, மாறுகின்ற அறிவிலிருந்து மனதை மீட்டு, ஏன்னா அங்கதான் நான் உட்கார்ந்துருக்கிறோம், அதை மீட்டு கொண்டு எங்க நிக்க வச்சிருவாங்க, மனதை மாறாத அறிவில், கான்சியஸ் ஒரிஜினல் கான்சியஸ் கொண்டு நிக்க வச்சிருவாங்க. இப்ப என்ன சொல்றாரு, இதுவே நேரான மார்க்கம். எதுக்கு மார்க்கம்,
ஆத்ம தத்துவத்தை பிரம்ம தர்சனத்துக்கு இது நேரான மார்க்கம். சங்கு தடையெல்லாம் நேரா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார். சோ மனம் என்றால் என்ன ஆராயும் போது அது மனம் நிச்சயமானது அல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்போ மனம் நிச்சயமானது அல்ல அப்படிங்கறது எப்ப நமக்கு புரியுது? விருத்தியில 2 விருத்தி இருக்கு. ஒன்னு அகம், நான் இதை அறிவோளாக இருக்கிறேன் ஒரு மாறாத அறிவு இல்லைனா மனம்ங்கிறது இல்ல. மனம் செயல்பட முடியாது. எது இருக்கணும்? ஆர்சி, ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். அந்த ஆர்சி இருக்கிறனாலதான் மனதுக்கு என்ன கிடைக்குது? நோயிங் பிரின்சிபிள். அந்த நோயிங் பிரின்சிபிள் ஹேப்பன்ஸ் இன் மைண்ட் பிகாஸ் ஆஃப் ஆர்சி. அப்ப என்ன சொல்றாரு? மனம்ங்கிறது உண்மையில் இருப்புடையது அல்ல. மனம் இல்லவே இல்லைன்னா ஐயோ எனக்கு மனம் இருக்கேன்னு ராங்கா திங்க் பண்ண. அது என்ன ரியாலிட்டிக்குள்ள வருது? மனம் இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா உட்காந்து நம்மள துவம்சம் பண்ணுது. சிந்தனைக்கு மேல சிந்தனை கொடுத்து, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொடுத்து நம்மள துவம்சம் பண்ணுது. சோ இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா இருக்கான்னு யோசனை பண்ணிப்பாரு. இல்லைன்னு சொல்ல வேண்டாம், இருக்கான்னு யோசனை பண்ணிப்பாரு. இருக்கு அப்படின்னா என்ன? மனம் ஒண்ணு நான் அறிகிறேன், ஒரு மாறாத அறிவு, மாறுகின்ற அறிவு. இந்த மாறாத அறிவுதான் நீ மனம் வச்சிருக்கிற. மாறுகின்ற அறிவத்தை நீ மனம் வச்சிருக்க. அது உன்னுடைய மனம் ஆர்சிங்கிறது இல்லைன்னா காணாம போயிடும். அப்ப அதுக்கு சொந்தமாக தனக்கென்று ஒரு இருப்பு, சுயமான இருப்பு கிடையாது. சோ என்ன கேட்டகரி வருது? மனம் மித்யா. ஏன்னா நீ அணுகிக்கிற. சோ இல்லைன்னு சொல்லல, ஆனா இருக்குன்னு சொல்ல முடியாது. சோ அது ரெண்டுக்கு நடுவில் வர்றதுனால இதுக்கு என்ன கேட்டகரி? மனம்ங்கிறது உண்மையில் நிச்சயமாக இல்லைன்னா மித்யான்னு போட்டு வச்சுங்க. ஏன்னா மனம் இல்லைங்க அப்படியே வாட்சியார்த்தம் எடுத்துக்கூடாது. நிச்சயமான தனக்குன்னு அது அகம்பிருத்தி இல்லாமல் there is no இதம் விருத்தி, there is no மனம். ஆச்சுங்களா? இப்ப எங்க வரணும்? அடுத்தது ஆர்சிக்கு வரணுமா? அங்கதான் நிக்க வச்சிருக்காரு நம்மள. அப்ப அதை பற்றி விசாரம். ஈகோ, அகங்காரம்னா என்ன? பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். அதாவது இது நீங்க சாஸ்திரத்துல வேற எங்கேயுமே கூட இதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா அகங்காரம்ங்கிறது என்ன? அது ஆக்சுவலா 19வது ஸ்லோகத்துல வருது. ஆனா 18வது ஸ்லோகம் உங்களை அதை சார்ந்து இருக்கிறதுனால 18, 19 போறதுக்கு முன்னால நம்ம என்ன பண்ணலாம்? ஈகோ பத்தின ஒரு விசாரம். ஆர்சி. ஆர்சி தான் என்னது? நான் நம்ம நினைக்கிறேன் பாத்தீங்களா? ஈகோ. நான் இப்ப சொல்ல வரிசையா சொல்லிட்டு வரேன். ஈகோ பத்தி அப்படியே நோட் பண்ணிட்டு வாங்க. வாட் இஸ் ஈகோ? ஈகோனாங்க இந்த இது இல்ல, கர்வம் இல்லை. நான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவுதான், அதுதான் ஈகோ. நான் வேற ஒண்ணும் கிடையாது. நான் அது ஈகோ. அது எப்ப என்ன செஞ்சுக்கிறோம்? நம்ம எங்க இருக்கிறோம்? மனம் தான் எடுத்துக்க போறோம். நான் என்ன சொல்லுவீங்க? இந்த சரியா சொல்லுவீங்க. நான் எதாவது சொல்றோமோ அதெல்லாம் என்ன சொல்லலாம்? அந்த அபிமானம். இப்ப பாருங்க, ஈகோ அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இஸ் நாட் ஒரிஜினல், இட் இஸ் ஒன்லி ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நத்திங் பட் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இன் த மைண்ட். அப்படின்னு என்ன சொல்ல தமிழ்ல? ஈகோனா என்னன்னா பிரதிபிம்பம் ஆஃப் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். அவ்வளவுதான். ஈகோ இஸ் ஈக்குவல் டு பிரதிபிம்பம் ஆஃப், ஈகோ இஸ் ஈக்குவல் டு ஆர்சி. அதைத்தான் நான் தமிழ்ல விளக்குறேன். ஈகோ இஸ் ஈக்குவல் டு என்னது? ஆர்சி, ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் தட் ஆஃப் ஒரிஜினல் கான்சியஸ். ஒரிஜினல் கான்சியஸ்னுடைய வெளிப்பாடு. அதான் என்ன சொல்லலாம்? பிரம்ம, தமிழ்ல சொன்னா பிரம்ம தத்துவத்தினுடைய பிரதிபிம்பம் தான் ஈகோ. நான் அப்படிங்கிறது நத்திங் பட் ரிஃப்ளெக்ஷன். எங்க எங்க ஏற்படுது? மனதில். அந்த வேர்டு ஆட் பண்ணிக்கணும். அகங்காரம் என்றால் என்ன? அதுக்கு தான் கேள்வி பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். அகங்காரம் என்பது இங்கிலீஷில் சொன்னா நத்திங் பட் சொல்லுவோம். இது என்ன சொல்லலாம்? அகங்காரம் என்பது பிரம்ம தத்துவத்தினுடைய மனதில் ஏற்படுகிற பிரதிபிம்பம். தட் இஸ் ஈகோ. தட் இஸ் ஐ, நான். நான் அப்படி சொல்ற பாத்தீங்களா? அது பிரம்ம தத்துவத்தினுடைய ஒரு பிரதிபிம்பம், ரிஃப்ளெக்டட் பிரதிபிம்பம் எங்க ஏற்படுது? மனதில். வேற எங்கேயும் அது ஏற்படாது, மனதில். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, பிரதிபிம்பம் என்பது பிம்பத்திலிருந்து மாறுபட்டது அல்ல, அதேதான்.
பட் இட்ஸ் நாட் ஒரிஜினல். அது ஒரிஜினல் கிடையாது. பிரதிபிம்பம் என்பது இட்ஸ் நாட் ஒரிஜினல், இட்ஸ் நாட் பிம்பம் இல்லைங்களா? இப்ப சூரியன் அங்க இருக்காரு, நீங்க குடத்துல தண்ணி பிடிச்சு வைக்கிறீங்க, 10 சூரியன் தெரியுதுன்னா 10 என்னது? பிரதிபிம்பம். ஒரிஜினல் சூரியன் அங்க இருக்கு. ஆனா இது இந்த குடத்தில் இருக்கிற சூரியன் என்ன சொல்லணும் நம்ம? இட் இஸ் நாட் ஒரிஜினல், உண்மையான சூரியன். குழந்தை சொல்லு, அம்மா இங்க ஒரு சூரியன் இங்க ஒரு சூரியன், அது உண்மை நினைச்சுக்கோ. நாம என்ன அது உண்மையான சூரியன் அல்ல. எது உண்மையான சூரியன்? அங்க இருக்குது. அதை போல பிரதிபிம்பம் என்பது இட்ஸ் ஜஸ்ட் a ரிஃப்ளக்ஷன், உண்மை அல்ல. அது வந்து ரிஃப்ளக்ஷன் ஆஃப் ஒரிஜினல். இது 2வது பாயிண்ட். அடுத்த 3வது பாயிண்ட், அந்த பிரதிபிம்பம் பிம்பத்திலிருந்து மாறுபட்டதல்ல. பிரதிபிம்பம்ங்கிறது இட்ஸ் நாட் ஒரிஜினல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், ஒரிஜினலா இல்லைனா கூட எந்தவித மாற்றம் இருக்காது. ஒரிஜினல் இருந்து பிரதிபிம்பம் எந்தவித மாற்றம் இல்லை. இப்ப கண்ணாடிக்கு முன்னால் நாம் நிக்கிறோம், அது ஈஸி. கண்ணது சூரியனோட அது ஈஸி. இப்ப நான் வந்து பிம்பம், கண்ணாடியில் தெரியுது என்னது? பிரதிபிம்பம். கண்ணாடியில் தெரிகின்ற என்னுடைய உருவம் இட்ஸ் நாட் ஒரிஜினல். ஏன்? நீ கல்யாணத்துக்கு போயிட்டு வா, நான் வீட்டிலே இருக்குன்னு சொல்லவா முடியாது கிட்ட? இட்ஸ் நாட் ஒரிஜினல், நாம தான் போயாகும். ஸோ இட் இஸ் நாட் ஒரிஜினல். நான் தான் ஒரிஜினல். அந்த இடத்த அது எக்ஸாம்பிள் பொறுத்த நான் தான் ஒரிஜினல். அது வந்து என்னது? ஜஸ்ட் இதுதான் பிரதிபிம்பம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னா. 2வது பாயிண்ட் அது. 3வது பாயிண்ட், அந்த பிரதிபிம்பம் எந்த விதத்திலும் இதிலிருந்து மாறுபட்டதல்ல. ஒரிஜினல் இருந்து பிரதிபிம்பம் எதுவும் மாறுபட்டதில்ல. என்னுடைய ஃபேஸ் எப்படி அங்க அப்படியே இருக்கும், 2 புருவம் அப்படியே இருக்கும். பொட்டு வைக்கிறேன்னா அதை பார்த்து பொட்டு வைக்கணும்னு என்ன அர்த்தம்? இங்க என்ன இருக்கோ அது அப்படியே அங்க இருக்கும், நோ சேஞ்ச். இப்ப நான் வந்து ரொம்ப கருப்பா இருந்து அங்க சிகப்பாக காமிக்குது, என் கண்ணு பெருசா இருந்து அங்க சின்னதாக காமிக்குது, நான் 5 அடி 2 அங்குலம்னா அது 5 அடியா காமிக்குது. சோ மாறுபாடு கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் நாட் ஒரிஜினல். கண்ணாடியில் தெரிகின்ற என்னுடைய பிம்பம் இட்ஸ் நாட் ஒரிஜினல், அது ஒரு பாயிண்ட். ஆனா ஒரிஜினல் பிம்பத்திலிருந்து அது எந்த விதத்திலும் மாறுபடாது. இட் லுக்ஸ் லைக் ஒரிஜினல். இது 3rd பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்ன? ஈகோ என்பது, ஃபர்ஸ்ட் ஈகோனா அகங்காரத்துக்கு டெஃபினிஷன் சொன்னேன். ஈகோ என்பது நத்திங் பட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், அது எந்த விதத்திலும் இட்ஸ் நாட் ஒரிஜினல். 2வது பாயிண்ட், அந்த ஈகோங்கிறது இட்ஸ் நாட் ஒரிஜினல். ஏன்னா அது வந்து இதுல இருந்து பிரதிபிம்பத்திலிருந்து, பிரதிபிம்பம் என்பது பிம்பத்திலிருந்து மாறுபட்டதல்ல. இப்ப நீங்க மிரர் விட்டுட்டு இதுக்கு வாங்க, ஈகோக்கு வாங்க. ஈகோ என்பது இட்ஸ் லுக்ஸ் லைக் எது? ஒரிஜினல். ஒரிஜினல் ஆறு? பிரம்ம தத்துவம். பட் இட்ஸ் நாட், இட்ஸ் லுக்ஸ் லைக் ஒரிஜினல் பட் இட்ஸ் நாட் ஒரிஜினல். என்னுடைய ஈகோ என்பது லுக்ஸ் லைக் ஒரிஜினல் பட் இட் இஸ் நாட் ஒரிஜினல். யாரு? ஆர்சி. இப்ப எதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம்? ஆர்சி இஸ் நாட் ஒரிஜினல் பட் இட் லுக்ஸ் லைக். அதை தான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். இட் லுக்ஸ் லைக், நோ சேஞ்ச் ஆஃப் ஓசி, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். அகங்கார பிரம்ம தத்துவத்திலிருந்து மாறுபட்டது அல்ல அகங்காரம். அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா இட்ஸ் நாட் ஒரிஜினல். புரிஞ்சுங்களா? அடுத்த பாயிண்ட், அங்க வந்து மிரர் என்னது? ரிஃப்ளெக்டிங் மீடியம் இல்லைங்களா? இங்க மனம் என்பது, மனம் என்ன சொல்றது? மனம் என்பது பிரதிபிக்கிற மீடியம், ரிஃப்ளெக்டிங் மீடியம். எப்படி கண்ணாடிங்கிறது அங்க மீடியம், ரிஃப்ளெக்டிங் மீடியம். எது? பிரதிபிம்பம் ஏற்படுகிற இடம் கண்ணாடி. அதை போல் என்னுடைய மனம் என்பது ஒரிஜினல் கான்சியஸ வெளிப்படுத்துகிற இடம் மனம். அடுத்த பாயிண்ட், அந்த பிரதிபிம்பம் என்பது இது கண்ணாடியில் தெரிகின்ற பிரதிபிம்பம் என்பது பிம்பத்தை தவிர்த்து வேறல்ல. This is final. கண்ணாடியில் தெரிகின்ற பிம்பம், பிரதிபிம்பம் என்பது இந்த பிம்பத்தை தவிர்த்து வேறாக ஒரு இருப்பு பெற்றது அல்ல. அது இதை தவிர்த்து வேற தனிப்பட்ட அதுக்குன்னு குணங்களோ அல்லது தனிப்பட்ட இருப்போ, அதான் சொன்னேன். இப்ப கண்ணாடியில் பாக்குற ஆள் வந்து தனியா எந்திரிச்சு போய் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வர முடியாது. தனிப்பட்ட இருப்பு அது எதுவும் கிடையாது. சோ பிரதிபிம்பம் பிம்பத்தை தவிர்த்து, என்னை தவிர்த்து, என் கண்ணாடியில் தெரிகின்ற என்னுடைய உருவம் எது? என்னை தவிர்த்து தனியான இருப்போ அல்லது தனியான குணங்களோ கிடையாது. அப்படித்தானே? அதுக்குன்னு தனியா குணம் கிடையாது. என்னுடைய என்ன குணமா அது அங்க அப்படியே காமிக்குது. கண்ண காத மூக்கனுடைய குணங்கள், சைஸ், ஷேப் எல்லாம் அது அப்படியே காமிக்குது. அதுக்குன்னு தனியானது ஒரு குணமோ அல்லது அதுக்கு ஒரு தனியான இருப்போ என்னை தவிர்த்து தனியா எங்க போகும்? நான் போக முடியாது.
சக்காயா, 2 birds, சூப்பர்னா படிச்சீங்களா? அதே கருத்தை சொல்றாரு. இது அடுத்த ஈகோனுடைய அடுத்த பாயிண்ட். அடுத்தது அந்த ஈகோங்கிறது எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது உடம்புக்குள்ள அப்படின்னு மனதில் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் மனதினுடைய எமோஷன்ஸ் எடுத்துக்குது. மனதினுடைய எமோஷன்ஸ பாதி எடுத்துக்குது. எங்க ஈகோ இருக்கிற இடம் இந்த பக்கம் ஒரிஜினல் ஓசிங்க, இந்த பக்கம் மனம், நடுவில் நிக்கிறதா ஆர்சி அப்படி நினைச்சுக்கங்க. இந்த பக்கம் இருக்கிறது ஓசி வச்சுங்களா. அந்த மனதுக்கு இந்த பக்கம், அந்த ஆர்சிக்கு இந்த பக்கம் இருக்கிறது மனம். இது எங்க இருக்குது? மனதில் வெளிப்படுறதுனால நான் சொல்றேன். ஒரிஜினலுக்கும் மனதுக்கும் நடுவில் இருப்பதுதான் ஆர்சி, ஈகோ. அந்த ஈகோ என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிற மனதில் இருக்கிற எமோஷன்ஸையும் எடுத்துக்குது, இந்த பக்கம் இருக்கிற ஒரிஜினல் கான்சியஸ்னுடைய பிரதிபிம்பத்தையும் அது எடுத்துக்குது. புரிஞ்சுங்களா? அந்த பிரதிபிம்பத்தையும் அது எடுத்துக்குது. எது? இந்த பக்கம் இருக்கிற ஒரிஜினல் கான்சியஸ்னுடைய பிரதிபிம்பத்தையும் எடுத்துக்குது, இந்த பக்கம் மனம் இருக்குது அதை எடுத்துக்குது. ரெண்டை எடுத்து என்ன இது நம்ம சொல்ற அதத்தான் ஈகோ. இட் பாரோஸ். இது ஈகோங்கிறது பாரோஸ், அகங்காரம் என்பது நான் நினைக்கிறது. பாரோஸ் கான்சியஸ்னஸ் ஃப்ரம் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். தன்னுடைய கான்சியஸ்னஸை உணர்வை எங்கிருந்து பெறுது? ஒரிஜினல் பிரம்மத்திடமிருந்து உணர்வை பெறுகிறது. மனதிலிருந்து எதை எடுத்துக்குது? சுகம், துக்கம். நான் சுகமா இருக்கேன், நான் துக்கமா இருக்கும். அது என்னது? சுகத்தையும் துக்கத்தையும் கோபத்தையும் கர்வத்தையும் பொறாமையையும் எல்லாத்தையும் என்ன பண்ணுது? ஈகோ எடுத்துக்குது. இதுதான் ஈகோ, அகம் அப்படின்னு சொல்ற இடம். சோ அகம் நீங்க சொல்ற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதை நீங்க அகம்னு சொல்றீங்கன்னா, மனதோட பாதி கலந்து மனதில் இருக்கிற எமோஷன்ஸ நம்ம எடுத்துக்கிறோம். ஈகோனா யார்? நான் தானே. நான் என்ன பண்றேன்? அப்படியே யோசனை பண்ணி பாருங்க. நான் இந்த பக்கம் இருக்கிற மனதில் இருக்கிற எமோஷன்ஸ், கோபம், தாபம், ராகம், துவேஷம், கர்வம், பொறாமை, சுயநலம், அது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் எது எங்க உணர்வை எங்கிருந்து பாரோ பண்றேன்? ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், பிரம்ம தத்துவத்திடமிருந்து ஒரிஜினல் கான்சியஸ் நான் பாரோ பண்ணிக்கிறேன். அதனால ரிஃப்ளெக்ட் கான்சியஸ், அதை பாரோ பண்ணிக்கிறேன். அந்த ரெண்டு சேர்ந்ததுதான் இஸ் ஈக்குவல் டு ஈகோ, அகம், அகங்காரம். சோ இந்த ஈகோ என்பது டெம்பரரி எக்ஸிஸ்டன்ஸ். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? எப்ப பார்த்தாலும் நான் நினைச்சிட்டு இது போய் எப்படி டெம்பரரி? தூங்கும் போது இந்த ஈகோ எங்க போச்சு? இந்த ஈகோங்கிறவன் யாரு? பாதி மனதில் இருக்கிற உணர்வுகளை எடுத்துக்கிட்டு, உணர்வு மனதில் இருக்கிற எமோஷன்ஸ் எடுத்துக்கிட்டு, அந்த உணர்வுங்கிறது எங்கிருந்து எடுக்குது? கான்சியஸ்ல இருந்து அறிதல், அதை எடுத்துட்டு இருக்கிற ஆள் தான் ஈகோ. நான் ஒரு ஆள் சொல்றேன் பாத்தீங்க, அவன் அப்படித்தான். அவன் டெம்பரரிங்கிறாங்க. ஏன்? தூங்கும் போது என்ன ஆயிடுறான்? காணாம போயிடுறானே. தூங்கி எந்திரிக்கும் போது திருப்பி வர்றானே. அகமா பாயி தோஷம். பகவான் சொல்றீங்க பகவத்கீதையில 2nd அத்தியாயத்துல, அகமா பாயி. எது? ஈகோ. தூங்கும் போது இல்லை, போயிடுச்சு. எது? அந்த ஆர்சி தான் போகுது. ஒரிஜினல் கான்சியஸ்னஸ்ங்கிறது என்னைக்கும் போவதில்லை. அதனால தூங்கி எந்திரிச்சு தூங்கும் போதும் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஈகோங்கிறது ஈகோங்கிறது அங்க காணாம போயிருது தூங்கும் போது. ஆனா அது நிலையற்றது, மித்தியா. ஈகோவை என்னது? நிலையற்றது, ஒரு மித்தியா கேட்டகரி. நான் சொல்லிட்டு கிடக்குற பாத்தீங்களா, அது ஒரு மித்தியா. ஏன்? ஆகமப்பாயித்துவம் தோஷம் வருது, கொஞ்ச நேரத்துக்கு இருக்குது, அப்ப தூங்கும் போது போயிருது, அப்புறம் அந்த மாதிரி இருக்கிறதுனால அது மித்தியா. ஆனா அந்த ஒரிஜினல் பிரம்ம தத்துவம் அது தூங்கும் போதும் போவதில்லை. அது தூங்கும் போதும் அது வெளிப்பட்டு கொண்டு இருப்பதனால தான் தூங்கி எந்திரிச்சுக்கு அப்புறம் என்ன சொல்றேன்? நான் சுகமாக தூங்கினேன், எதையும் அறியாமல் தூங்கினேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அங்க யாரு வெளிப்பட்டு இருக்கணும்? அகம், அந்த விருத்தி. தட் இஸ் என்ன சொல்லலாம்? அகம் விருத்தி அல்லது ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவம் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்குது? மனதில் அது வெளிப்பட்டு கொண்டு இருப்பதால் தான் அது தூங்கி எழுந்ததற்கு பிறகு மனம் அதை ஞாபகப்படுத்தி சொல்லுதுன்னா, அந்த பதிவு அங்க ஏற்பட்டிருக்கணும். மனதை அறியாமல் மனதில் என்ன இருக்குது? அந்த இடத்துல ஒரு மனம், ஒரு அறியாமையை, ஒரு ஆனந்தத்தை, ஆத்மஸ்வரூபத்தினுடைய வெளிப்பாட்டை அங்க மனம் அனுபவிச்சிருக்கு. அதனாலதான் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் மனம் சொல்லுது, நான் நல்லா தூங்குனேன். சோ இதுல என்ன தெரியுது? மனத்தில் அந்த அகங்காரம்ங்கிறது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்குது, காணாம போகுது. இப்ப நீங்க பாருங்க, இது அகங்காரம் தூங்கும் போது மட்டும்தான் அகங்காரம் போறதில்ல. நீங்க தியானம் பண்ணி மெடிடேஷன்ல
நீங்க அந்த இந்த நிலை சமாதி நிலை அடையும் போதும் ஈகோ காணாமல் போகிறது. விழிப்பு நிலையிலேயே தியானத்தின் மூலியமாக நீங்க சமாதிக்கு போகும்போது அந்த நானும் புடிச்சு கிடக்குறீங்க பாத்தீங்களா, காணாமல் போய் விடுகிறது. சோ கொஞ்ச நேரத்துக்கு இருந்து கொஞ்ச நேரத்துக்கு இல்லாம போகுதுன்னா அது மித்யா. அப்ப எதுங்க சத்தியம்? ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், பிரம்ம தத்துவம் எப்பவும் விழித்த நிலையிலும் அது நமக்கு அது அது இருக்கிறனால தான் நம்ம எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்றோம். தூங்கும் போதும் கனவு காணும் போதும் அது வெளிப்படுதுனாலதான் மனம் ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. கனவு நிலை 3 நிலை. சோ 3 நிலையிலும் ஒன்று மாறாமல் இருக்கிறது. தூங்கும் போதும் அது வெளிப்பட்டதுனாலதான் நம்ம தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் சொல்றோம். சோ 3 நிலையிலும் ஈகோ எந்த நிலை? 3 நிலை, விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலை. இதுல கனவு நிலையிலையும் விழிப்பு நிலையிலையும் ஈகோ இருக்க மாதிரி தெரியுது. ஆனா தூக்க நிலையில அது காணாமல் போய் விடுகிறது. இந்த 3 நிலையில ஒரு நிலை காணாம போயிருது. ஆனா இந்த 3 நிலையிலும் எது? ஆத்ம தத்துவம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சோ 1 டே ஃபுல்லா ஆத்ம தத்துவம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படின்னா 1 வீக் ஃபுல்லா அதுதான், 1 மந்த் ஃபுல்லா அதுதான் மாறாமல், 1 இயர் ஃபுல்லா அதுதான், 1 பிறவி முச்சூடும் அது மாறாமல் இருக்குது. அதுதான் ஓசி பிரம்ம தத்துவம். அதுக்கடுத்து ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த செப்பரேட்டிங் என்ன சொல்றது, அந்த ஒரிஜினல் ஐ இது என்னது? எனக்கு 2 ஐ வருது. ஒரிஜினல் கான்சியஸ்ல ஒரு ஐ, கேபிட்டல் ஐ வச்சுக்கலாம். இந்த ஈகோவை ஸ்மால் ஐன்னு வச்சுங்க. இங்கிலீஷ்ல சொல்றோம்ல ஸ்மால் ஐ, அது ஓசிங்கிறது கேபிட்டல் ஐ. இந்த ஆர்சிங்கிறது என்ன வச்சுக்கலாம்? ஏன்னா 2மே அகம் தான், நான் சொல்ற இடம் தான். அப்ப அது என்னது? ஓசிங்கிறது கேபிட்டல் ஐ. மனதில் தோன்றுகிற ஈகோங்கிறது என்னது? மனதையும் பிளஸ் அந்த ஓசி கான்சியஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு பேர் என்ன? ஸ்மால் ஐ. இந்த 2 ஐ நான் என்ன பண்ணணும்? செப்பரேட்டிங். நம்ம என்ன பண்ணணும்? இப்ப 2 எல்லாம் இந்த 3 என்ன கிடக்குது? இப்ப பிணைஞ்சு கிடக்குது. செப்பரேட்டிங் த ஒரிஜினல் ஐ ஃப்ரம் த மிரர். அதுதான் ஞானம். செப்பரேட்டிங் த ஒரிஜினல் ஐ, கேபிட்டல் ஐயை இந்த மனதில் இருந்து பிரித்து எடுத்து அங்க போய் நிற்றல். அந்த ஐல போய் கேபிட்டல் ஐ எதுல நின்றுட்டு இருக்கோம்? நம்ம ஸ்மால் ஐயில் நின்றுட்டு இருக்கிற நாம, மனதோடு பின்னி பிணைஞ்சு இருக்கிற நாம முதல்ல மனதில் இருந்த ஆர்சிய முதல்ல பிரிக்கணும். மாறாத அறிவுன்னு. அதுக்கப்புறம் மாறாத அறிவுங்கிறது ஒன்லி ரிஃப்ளெக்டிங் மீடியம், ஒன்லி ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஜம்பா எங்க போகணும்? ஓசி. சோ we are shifting from mind to RC to OC. That is separating capital I from small I. Separating mind from எதை? மைண்ட் மனதிலிருந்து எதை பிரிக்கிறோம்? ஓசி. எல்லாம் 3 சேர்த்து வச்சு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். நான் எது? ஓசி, ஆர்சி, மனம். இந்த 3 சேர்ந்துதான் நம்ம கலவையா புரிஞ்சு வச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறோம். வாட் இஸ் சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்குது? யூ செப்பரேட். ஃபர்ஸ்ட் ஸ்மால் ஐ, அடுத்தது மனம். எது? ஈகோவும் ரிஃப்ளெக்டட் கான்சியஸும் அந்த மனம் சேர்ந்தது தான் ஸ்மால் ஐ. கேபிட்டல் ஐங்கிறது ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். யூ செப்பரேட் தட் ஒரிஜினல் ஐ, கேபிட்டல் ஐ ஃப்ரம் மனம் அண்ட் அகங்காரம். இதுதான் அங்க போய் நிற்றல் தான் ஞானம். சோ நீ இதுக்காக இதுதான் எனக்கு நேரடியான மார்க்கம். புரிஞ்சுங்களா? ஓகே, இதனுடைய விளக்கம் மீனிங் 17, 18க்கு நான் அடுத்த கிளாஸ்ல கொடுக்குறேன். இது 2 17, 18 விளக்கம் தான். இந்த 19 எடுத்துக்கலாம். 18, 19 இதனுடைய வேர்டு பை மீனிங் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொடுக்குறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.